வணக்கம். இன்றைக்கு ஒரு இனிய பதிவுல, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ப எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது? அந்த முறைய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம சொல்லப் போறோம். நீங்க 3 காலத்திலயுமே நம்ப வாழ பொறந்திருக்கோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நீங்க இறந்த காலத்துல எப்படி நீங்க இருக்கணும்னு உங்க மனசுல ஆழ்நிலை பதிவுல இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ ரியாலிட்டி. இப்போ நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கு. புரியுற மாரி சொன்னா, நீங்க போன இறந்த காலம், அதாவது பாஸ்ட்ல நீங்க பதிவு பண்ண விஷயங்கள் தான், இப்போ நிகழ்காலத்துல நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க நல்ல செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்க போட்ட விதை தான். இறந்த காலத்துல நீங்க என்ன பதிவு பண்ணீங்களோ, அது நிகழ்காலத்துல உங்களுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரபஞ்சத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, அப்போ இறந்த காலத்துல இருக்கிறது நிகழ்காலம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அப்போ எதிர்காலம் நமக்கு சிறப்பா அமையணும்னா, இன்னைக்கு அந்த விதைய நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த முற்காலத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ஒரு அற்புதமான பதிவு. எங்கேயுமே நெகட்டிவ்ங்கிற வார்த்தைய மட்டும் நீங்க யூஸ் பண்ணிறவே கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்கிறத விட்டுட்டு, நான் அதை அடைந்து விட்டேன்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு ஒரு ரூ. 1,00,000 பணம் வேண்டும் என்று கேட்காம, எனக்கு ரூ. 1,00,000 கிடைத்து விட்டதுன்னு சொல்லணும். ஏன்னா, வேணும் அப்படிங்கக்குள்ளயே அங்க அதுக்கான வார்த்தைகள் அங்க நெகட்டிவ் ஆகுது. அப்போ உங்கள்ட்ட ஏதோ இல்லங்கிறத மட்டும் தான் அந்த பிரபஞ்சத்துக்கு புரிஞ்சுக்க தெரியும். முதல்ல நம்ம பேசும் அனைத்து வார்த்தையும் இப்போ நீங்க கேட்கலாம். நீங்க சொல்றீங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட பொய் சொல்ல சொல்லி அப்படின்னு சொல்றீங்க. இது பொய் அல்ல. உங்கள் வாயில் வரும் வார்த்தைகள் அனைத்தும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வெண் அலைகளோட சேர்ந்து நம்மளோட ஃப்ரீக்வென்சிய அது அப்சர்வ் பண்ணிட்டு, நீங்க பாசிட்டிவான எண்ண அலைகள அது எடுத்து உங்களுக்கு அப்படியே திருப்பி குடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட நியதி. இது தெரியாம நம்போ எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுன்னு தெரியாம, எல்லாம் இப்போ கடவுள்ட்ட போய் நின்னாலும் சரி, பிரபஞ்சம்னு சொல்லுவோம். பக்கத்துல போய் நின்னு, எனக்கு வேலை வேண்டும், எனக்கு காரு வேண்டும், எனக்கு வீடு வேண்டும்னு அவங்க மேனிஃபெஸ்டேஷன் தப்பு தப்பா பண்ணிட்டு, எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா, பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கிடைச்சதா எக்ஸ்போர்ட் பண்ணணும். எனக்கு வேலை கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் ரூ. 1,00,000 சம்பளத்துடன் வேலை கிடைத்தது, எனக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் விலை மதிப்பு அதிகமாக உள்ள கார் வாங்கியுள்ளேன், பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு, உங்களுக்கு எது தேவையோ அது நிறைவேறி விட்டதாக எண்ணி நீங்கள் சொல்லும்போது மட்டுமே, உங்கள் நாள்நிலை பதிவுகள அது அப்சர்வ் பண்ணி, அது திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த பிரபஞ்சம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? எப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் சரி, நடந்து விட்டதா எண்ணும்போது மட்டுமே உங்களுக்கு அந்த காரியத்த அவங்க நடத்தி குடுப்பாங்க. ஓகே. இன்னொன்னு, நான் சொன்னேன் 3 காலத்துல செயல்படுதுன்னு. அப்போ நீங்க நிகழ்காலத்துல கண்டிப்பா இன்னைக்கு, நாளைக்கு என்ன ஆகணும்னு
நீங்க கண்டிப்பா ஒரு விதைய போடுங்க. அது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும். நான் திருமணமாகி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறத பதிவ இன்னைக்கு நீங்க போடுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகல தான். ஆனா, நீங்க இந்த பதிவ நீங்க போட்டீங்கன்னா, பிரபஞ்சம் அந்த ஃப்ரீக்வென்சிய அக்செப்ட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்றப்போ, ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு குடுக்கும். அதே போல தான் நீங்க வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணும், செல்வாக்கு வேணும், பதவி வேணும். இந்த உலகத்துல அனைத்து ஐஸ்வர்யங்களும் வேணும், குழந்தை வேணும், அழகு வேணும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கு நீங்க இப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது, இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் வேணும்னு கேட்காம, எனக்கு அது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க பதிவு பண்ணணும். எனக்கு வேலை கிடைத்து விட்டது. எனக்கு வீடு கட்டிவிட்டேன். நான் வீடு கட்டிவிட்டேன். அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அது நடந்ததா எண்ணி பதிவு பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கான பாசிட்டிவ் அதிர்வலைகள் உங்க ஆழ்நிலை பதிவுகளை ஏற்று செயல்படும். பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி.